வணக்கம். யோ சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் உலக மங்கையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்க இந்த வுமன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் கெஸ்டா முன்னாள் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அதிபர் திருமதி ரூபவதி சிவகுருநாதன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். அவர்கள் அதிபராக இருந்த காலத்தில் நானும் அந்த பாடசாலையின் ஒரு பழைய மாணவியாக இருந்திருக்கிறேன். அந்த பெருமையோடும் அந்த மகிழ்ச்சியோடும் அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய அறிவுரைகள் வந்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்க வேண்டும் என்ற காரணத்தால இன்றைக்கு நாங்க அவங்கள ஸ்பெஷல் கெஸ்டா அழைச்சிருக்கிறோம். நாங்க அவங்களோடு கதைக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். வயது கேட்ட சுகத்துடன் இருக்கிறேன். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேல உங்களை கட்டாயம் உங்களோட கதைக்கணும் இருந்தது. உங்களோட அனுபவங்கள், அறிவுரைகள் எப்படியுமே எல்லா பெண்களுக்குமே உதவியா இருக்கும். பெண்கள் மட்டுமில்ல, பிள்ளைகள் எல்லாருக்குமே. அதனால உங்களை இந்த நாள்ல கதைக்க கூப்பிட்டதுக்கே எங்களுக்கு சரியான பெருமையா இருக்குது. வந்ததுக்கு நன்றி மேடம். என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க மேடம் உமன்ஸ் டேக்கு. நான் முதல் ஆங்கிலத்தில் ஒரு சில வசனங்கள் கூறிவிட்டு கதைக்கின்றேன். Women's Day. In the 21st century, women have come a long way from the previous decades. From being confined to their homes, women have become the topmost leaders in almost every discipline. They have surmounted issues such as poverty, discrimination, and various other hardships in order to succeed. Of course, they have to be grateful to the menfolk like their fathers, husbands, and brothers who encourage them to achieve their goals. Unlike in the West, in the Orient, they have been subjected to male domination due to orthodox religious beliefs and short-sighted political concepts. I would like to lay emphasis on the accomplishments of women in Sri Lanka and India, with particular reference to Hindu and Buddhist ladies. Because unlike in the West, they have to overcome the shackles imposed on them by conservative caste and creed considerations. These affected not only their educational progress, but also employment, marriage, etc. Now, of course, women have become independent all over the globe. However, their independence has to be tempered with caution. They still have to listen to the advice given by their elders like parents and teachers, as the experience of those elders counts as they truly know the capabilities of their children. In choosing friends too, girls especially have to be careful. Every society has its good and bad eggs. Women have to practice their religion without becoming fanatics. Since women become mothers, grandmothers, in addition to being professionals, they have to do a balancing act. They have to listen to problems both at work and at home. At present, they are living in a world full of stress due to various concerns regarding climate change, pandemics, and joblessness. Women are vulnerable in many ways than men. So communities have to organize themselves to safeguard old ladies and young girls. Now, this is in general, I have told you how the position of the women at present. Now, what tells you want me to say? நீங்க இந்த உமன்ஸ் டேக்குன்னு சொல்லி எல்லாரையுமே கவர் பண்ணி அது விஷயம் சொல்லிட்டீங்க. நாங்கள்
உங்களோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு கொஞ்சம் பர்சனல் தொடங்கி ப்ரொஃபஷனுக்கு வரலாம்னு யோசிச்சிருக்கிறேன். அப்ப எப்ப நீங்க டிகிரி முடிச்சு எந்த வருஷத்துல அதுக்கு பிறகு என்ன மாதிரி டீச்சிங் போனீங்களா இல்லாட்டி வேற ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணி வந்தீங்களான்னு சொல்லி உங்களோட கேரியர் ஸ்டார்ட் ஒருக்கா எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் 1965ஆம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலை பட்டதாரியாக வெளியேறினேன். வெளியேறிய பின் நான் கல்வி கற்ற வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் நான் அந்த கல்லூரியில் மாணவ ஹெட் பிரிஃபெக்டாக மாணவர் தலைவியாகவும் இருந்திருக்கிறேன். அந்த அதிபர் என்னை வந்து கற்பிக்க சொன்னார். அதன்படி நான் ஒரு ஆசிரியக்காக 2 மாசம் 3 மாசம் ஆக்டிங்காக சென்றேன். பின்பு எனக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இன்ஸ்ட்ரக்டர் இன் இங்கிலீஷ் பதவி கிடைத்தது. அதில் நான் ஓரிரு வருடங்கள் கடமையாற்றினேன். அதன் பின் கல்யாணம் ஃபேமிலி என்று வந்து 1976ஆம் ஆண்டு லேடிஸ் கல்லூரியில் திரும்பவும் கொழும்பு லேடிஸ் கல்லூரியில் ஒரு சில மாதங்கள் ஆசிரியராக கடமையாற்றிய பொழுது அரசாங்க பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்களை உள்வாங்குகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்ப எனக்கு நடை தூரம் நானும் எனது ஃப்ரெண்ட் எனது ப்ரொஃபசர் சீலன் கதிராமரின் வைஃப் சவுந்தலா போனோம். இதுவரைக்கும் ஆசிரியர் பதவி கிடைத்தது. ஆனால் கொழும்பில்லை. நாங்கள் அவுட்ஸ்கர்ட்ஸ் வெளியில தான் படிப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் யாழ்ப்பாணம் சென்றேன். அம்மாவிடம் பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு பிறகு நான் சில மாதங்கள் கொழும்பு வந்து சில பாடசாலைகளில் ஒரு சில பாடசாலைகளில் இருந்து திரும்பவும் 77ஆம் ஆண்டு பிரச்சனையுடன் திருப்ப யாழ்ப்பாணம் சென்று அங்கிருந்து ராயல் கல்லூரிக்கு வந்தேன். 77ஆம் ஆண்டு அங்கு நான் 82ஆம் ஆண்டு வரை கற்பித்தேன். அதுவும் எனக்கு ஒரு நல்ல அனுபவம். நான் பல்கலைக்கழகத்திற்கு ஹார்ட்லி கல்லூரி ஒரு பிரபலமான பாடசாலையில் இருந்து சென்றேன். அதே போல இங்கும் ராயல் கல்லூரி அனுபவமும் எனக்கு இந்த பாடசாலையை வழிநடத்துவதற்கு உதவியாக இருந்தது. அப்ப ராமநாதன் இன்னும் லேடிஸ் காலேஜுக்கு வந்து நீங்க 82க்கு பிறகு எப்ப ஜாயின் பண்ணினீங்க மேடம்? நான் வந்தது 87ஆம் ஆண்டு வந்த பொழுது அங்கு நான் நினைக்கிறேன் ஒரு 14-15 ஆசிரியர்களும் ஒரு 420 மாணவிகளும் தான் இருந்தார்கள். இந்த கல்லூரி 1981ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. 2 வகுப்புகளுடன் 1ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்புடனும். பிறகு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வகுப்பு கூட்டிக் கொண்டு போனார்கள். திருமதி போனராஜன் தான் முதலாவது அதிபராக இருந்தவர். அவருக்கு நான் உதவி அதிபராக வந்தவுடனே அங்கு கடமையாற்றினேன். அவ வெளிநாடு செல்ல வேண்டியதால் நான் 87ஆம் ஆண்டு வந்த நான் ராமநாதன் மகளிர் கல்லூரிக்கு 88ஆம் ஆண்டு கல்லூரி பொறுப்பேற்றேன். அப்ப ஸ்கூல் அந்த ஏர்லியா தொடங்கின புதுசு ஒரு 6-7 வருஷத்துல நீங்க வந்து சேர்ந்தபடியா ஸ்கூல் வந்து என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அப்ப இருந்தது அந்த டைம்ல? உண்மையிலே ஒரு பாடசாலைக்கு சிறந்த கட்டுமானங்கள் இருக்க வேண்டும். நான் வந்த பொழுது ஒரு பாடசாலைக்கு லைப்ரரியும் இருக்கவில்லை. அதிபரின் காரியாலயத்தில் ஒரு கபோர்டில் சில சஞ்சிகைகளும் சில புத்தகங்களும் மாத்திரம் இருந்தன. அவற்றை நான் பிறகு இன்னும் ஒரு கட்டிடம் வந்த பிறகுதான் நாங்கள் படிப்படியாக அதை தெரிவித்து கொண்டு வந்தன. அந்த லைப்ரரி என்று சொல்லும் பொழுது பிறகு ஒரு வகுப்பறையில் கொண்டு வந்து உருவாக்கினோம். பிறகு இப்ப கடைசியாக நான் ரிட்டையர் பண்ணக்கு முன்பு நான் 2002ஆம் ஆண்டு எனக்கு
ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தது. அரசாங்கம் 2 வருடங்கள் கொடுத்தார்கள். நான் 1.5 வருடத்தில் பிறகு இழப்பாறினேன். கேபினெட் அப்ரூவலோட அவர்களுக்கு தகுந்த அதிபர் கிடைக்காட்டில் பொதுவாக வைக்கிறது வழக்கம். அந்த முறையில் வெறுதையாளி அதை அருமையாகத்தான் செய்வார்கள். ஆனா எனக்கு அது அந்த இது கிடைத்தது. நான் 2003 இழப்பாருன்னா நான் அப்ப ஒரு 40 feet by 25 feet ஒரு பெரிய அறையில ஒரு நல்ல fully fledged லைப்ரரியாக உருவாக்கப்பட்டது. சஞ்சிகைகள், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு ஒரு பாடசாலை வளர்ந்து வந்த அந்த நிலையில் விட்டு சென்றேன். அதே போல லைப்ரரி லேப்பும் ஒரு அரை கபடியில கொஞ்சம் சில கெமிக்கல்ஸ் அதுதான் இருந்தது, ரசாயன பொருட்கள். ஒரு எங்களோட பிளாக்ல, ஆபீஸ் பிளாக், அந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல மேலே இருந்தது காரிடார்ல. பிறகு அதுவும் ஒரு சயின்ஸ் லைப்ரரி கொண்டு, சயின்ஸ் லெபார்டரி, விஞ்ஞான ஆய்வுக்கூடம் கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு உயிரியல், பௌதியியல், ரசாயன இயல் என்று குறிப்பான அறைகளில் கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப் என்று போடக்கூடியதாக இருந்தது. பயாலஜி. அது மாத்திரம் இல்லை, ஒரு பாடசாலைக்கு பலவிதமான வளர்ச்சிக்கு உரிய பலவிதமான விஷயங்களையும் செய்ய வேண்டிய கடப்பாடு என் தலையில் இருந்தது அந்த நேரம். ஆனால் நல்ல சந்தோஷமாக நான் அதை ஏற்று பெற்றோர் நல்ல ஆசிரியர் குழாம் இருந்தார்கள். ஒரு பாடசாலை முன்னேறுவதற்கு ஒரு டெடிகேட்டட் பிரின்சிபல் இருக்க வேண்டும். அத்துடன் ஒரு அர்ப்பணிப்போடு செயலாற்ற அதிபர், அத்துடன் கமிட்டட் டீச்சர்ஸ் வேண்டும். எனக்கு அநேகமான ஆசிரியர்களும் கூடியதான ஈடுபாடுள்ள ஆசிரியர்களாகவே கடமையாற்றினார்கள். பாடசாலையை வளர்த்தெடுப்பது மிகவும் சுலபமாக இருந்தது. எல்லாற்ற உதவியும் எங்களுக்கு பழனியப்பை செட்டியார் பாடசாலைக்கு ஒரு கோவில் கட்டித்தந்தார். தர்மஹத்தா, கதிரேசன் கோவில் தர்மஹத்தா முன்னாள் அவர் இறைபதம் அடைந்து விட்டார். அவரின் உதவியுடன் ஒரு கோவில் கட்டப்பட்டது. ஒரு மண்டபம் பாடசாலைக்கு கட்டப்பட்டது. திருமதி புலேந்திரன் எங்களுக்கு கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்த பொழுது அத்தோடு அதற்கு புதிய பர்னிச்சர்ஸ், தளபாடங்களை, சகல வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். ஒரு கட்டடம், 2வது கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டி அந்த கட்டடம் கட்டிப்பட்டது எனது காலத்தில். மற்ற 5 கட்டடங்களாக வருமட்டும் நான் அங்கு அதிபராக எல்லாரும் உதவியுடனும் செய்யக்கூடியதாக இருந்தது. 6வது கட்டடத்திற்கும் அமைச்சர் அனுமதி கொடுத்திருந்தார். ஃபண்ட்ஸ் வந்த பிறகு அது கட்டி கொடுப்பார்கள் பாடசாலைக்கு என்று. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு நம்பர் ரோல் அவைண்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு சதுர அடி என்ற கணக்கின்படி தான் அங்க கட்டடங்கள் அமைகிறது. அப்படித்தான் கட்டி கொடுத்தார்கள். அவ்வளவுதான். இப்பவும் அந்த 6 கட்டடங்களும் தான் இருக்கின்றன. இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க இருந்த பீரியட்ல தான் அந்த எங்களோட ஸ்கூல் முதல் அந்த டூப்ளிகேஷன் ரோடு இருக்கேல தானே, அதுக்கு நீங்க முதல்ல அவ்வளோ எங்கட ஸ்கூல் ஹிந்து காலேஜ் 2மே ஒரு சுவரால தான் பிரிக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த சமயங்கள்ல எங்களுக்கு வேற ஏதேனும் ஸ்கூலுக்கு என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தது உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டி வரைக்குள்ள? நான் ஏழுமான அளவு அந்த காணிய, அது காணி ஏற்கனவே டூப்ளிகேஷன் ரோடுக்கு ரிசர்வ் பண்ணி வைத்த காணி. அதிலும் நாங்கள் பல தந்திரங்கள், பாயங்கள் எல்லாவற்றையும் பாவித்துத்தான் அந்த ரோட், நீங்கள் இப்பவும் பார்த்தா தெரியும், அது முழுக்க சில இடங்கள்ல நான் அந்த கோவில் வாசலே அவர்கள் அரைவாசி இடிச்சு கொண்டு போகணும் என்றுதான் சொன்னார்கள். பேருந்து ஒரு வேப்ப மரத்தை வெட்டி கொண்டு போக. ஆயினும் நான் அதற்கு ஒவ்வொரு காரணங்கள் கொடுத்து, சவுண்ட காரணங்கள் கொடுத்து அது நிறுத்தப்பட்டது. அதிலும் நான் இது பெண்கள் பாடசாலை எங்களுக்கு
உயர்ந்த மதில் வேணும், 9 அடி உயரத்தில் வேணும், அதுக்கு மேலே வாப்பையார் வேணும் என்றெல்லாம் கேட்டு அரசாங்கத்திலும் பெற வேண்டியவற்றை அந்த காணிக்கு பதிலாக பெறக்கூடியதாகவும் இருந்தது. அந்த பிரச்சனையை அவ்வாறு தீர்க்க வேண்டிய தொடங்கும் பொழுது பல சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். அதுகளை ஒரு மாதிரி சமாளித்துக் கொண்டு சென்றேன். ஸ்கூல்ல இப்ப எங்கட நீங்க வந்தா பிறகு அந்த O level ரிசல்ட்ஸ் A level ரிசல்ட்ஸ் வந்து எவ்வளவு தூரம் அது இம்ப்ரூவ் ஆனது, அது உங்களோட பங்களிப்பு அது பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆசையா இருக்கு. எங்களுக்கு நான் வந்த பொழுது ஸ்காலர்ஷிப் 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 11 பிள்ளைகள் தான் பாஸ் பண்ணியிருந்தவ. நான் வரைக்கல, டேக் ஓவர் பண்ணிக்கல. படிப்படியாக அது கூடி அந்த நேரம் ஈவன் இந்து கல்லூரி அங்கு 5-6 வகுப்புகள் இருந்தது, எங்கள்கிட்ட 2 அல்லது 3 வகுப்புகளாகத்தான் இருந்த. முதல் ஒரு டிவிஷன், பிறகு 2 டிவிஷன், பிறகு 3 டிவிஷன். 3 டிவிஷனாக இருக்கல நாங்கள் 52 பிள்ளைகள் பாஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது அந்த காலம். அதே போல OL ரிசல்ட்ஸும் நினைக்கிறேன் எங்களுக்கு 90% சித்தி பிள்ளைகள் சித்தி அடைவார்கள். ALக்கு போகக்கூடிய பிள்ளைகளும் ஒரு சில பாடங்கள் 100% பிள்ளைகள் பாஸ் பண்ணுவார்கள். சில பாடங்கள் 80-90%. அநேகமான பிள்ளைகள் AL படிக்கக்கூடிய தகுதிகளையும் பெற்றவர்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள். பிறகு அட்வான்ஸ் லெவலிலும் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் படிப்படியாக நினைக்கிறேன் ஆர்ட்ஸ் 90ஆம் ஆண்டு எங்கள் முதலாவது மாணவி சித்ரா பழனிவேல் போனவ. அதற்கு பிறகு சயின்ஸ் அப்படி என்று நான் 87ஆம் ஆண்டு கல்லூரிக்கு வந்த நான் ராமநாதன் இந்த மகளிர் கல்லூரிக்கு 88 டிசம்பர் என்னிடம் கையளித்து விட்டு அதிபர் சென்றவர். டிசம்பர் 9ஆம் தேதி 94ஆம் ஆண்டு, அதாவது 6 வருடங்களுக்கு பிறகு 7ஆம் வருடம் சரியாக 9ஆம் தேதி ஒரு கடிதம் வந்தது மினிஸ்ட்ரியில இருந்து. எங்களோட பாடசாலையை நாங்கள் தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தியுள்ளோம் என்று. ஏனென்றால் பாடசாலை பலவிதமாகவும் வளர்ச்சி அடைந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அப்ப எங்களுடைய AL நல்லா இருந்திருக்கு. நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் அத்லெட்டிக்ஸ், மற்றது பக்கத்து நாங்க கிரவுண்ட்ஸுக்கும் ஹிந்து காலேஜ் கிரவுண்ட்ஸுக்கு தான் போறது. பிள்ளைகளுக்கு நெட்பாலும் நாங்கள் பழக்கி பிள்ளைகளுக்கும் இன்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்லயும் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். எங்களோட பேண்ட், எங்களோட சகல துறைகளிலும் முன்னேறக்கூடியதாக இருந்தது. நீங்க வந்த பிறகு நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்த நீங்க யூனியன்கள், காமர்ஸ் யூனியன், சயின்ஸ் யூனியன் சொல்லி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு யூனியனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல முதல் நான் வரும் பொழுது தமிழ் சங்கம், இந்து மன்றம், தமிழ் மன்றம், அப்படித்தான் 2 மன்றங்கள் இருந்த ஞாபகம் எனக்கு. அதற்கு பிறகு பல மன்றங்கள் படிப்படியாக ஏற்படுத்தி கொண்டு வந்த நான். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு ஆளுமைகளை விருத்தி செய்யணும். அவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்து அவர்கள் வாழ்க்கையில முன்னேறி தொழில், தங்களோட வீட்டுல மாத்திரமே தொழில்களுக்கு செல்லும் இடங்களிலும் தாங்கள் சிறந்த பெண்களாக திகழ்வதற்கு ஏற்ற ஆளுமையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று பல சங்கங்கள் உருவாக்கினோம். நான் நினைக்கிறேன் நான் ஒரு 16-17 சங்கங்கள் இருந்திருக்க வேண்டும். உதாரணமாக AL யூனியன், காமர்ஸ் யூனியன், சயின்ஸ் யூனியன், எஸ்தட்டிக் யூனியன், ஜெனரல் நாலேஜ் கிளப், லியோ கிளப், இன்டர்நெட் கிளப், அப்படி பல கேர்ள் கைட்ஸ் என்று பல சங்கங்கள் தொடக்கி இருந்தோம். பிள்ளைகளும் ஒன்றில் தலைவராக இருந்தால் இன்னொரு சங்கத்தில் தலைவராக இருக்க முடியாது என்ற எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு நான் வைத்திருந்தேன். அந்த முறையில் இன்று பார்க்கும் பொழுது எங்களோட பிள்ளைகள் பல நாடுகளிலும் பல துறைகளிலும் நல்லாக முன்னேறி இருப்பதை பார்க்க சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் யூனியன் வந்து நீங்க அந்த ஜனநாயக முறைப்படின்னு சொல்லி ஓட்டு எடுத்து தான் நீங்க தலைவர்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்தது எங்கள்கிட்ட நாங்க இருக்கக்குள்ள.
அப்ப நீங்க சொன்னீங்க சயின்ஸ் யூனியனுக்கு எலெக்ஷன் வைக்கக்குள்ளேயும் பிரசிடென்ட் ஒரு ஆள் போயிட்டு கேண்டிடேட் செலக்ட் ஆயிட்டா அப்புறம் அவங்க திரும்ப அப்புறம் ட்ரெஷரிக்கு அப்படி இப்படின்னு சொல்லித்தான் சூஸ் பண்ணினது. அப்ப அதுல நான் சயின்ஸ் யூனியனுக்கு ட்ரெஷரியா ஒரு தடவைக்கு வந்துட்டேன். வந்துதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸ் யூனியன் சயின்ஸ் டே நான் எங்கட பேட்ச்ல தான் செய்தேன். நாங்க நான் கிருபாலினி அவதான் அப்ப சயின்ஸ் யூனியன் பிரசிடென்டா வந்திருந்தவ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன் கிருபாலினிய. பிறகு பேங்க்ல HNB பேங்க்ல வேலை செய்தவ. எனக்கு நீங்கள் சொல்லிக்கல HNB என்ற ஞாபகம் வருது. காமர்ஸ் டேக்கு ஒரு முறை மேனேஜிங் டைரக்டர் ரியன்சி விஜயதிலகா சீஃப் கெஸ்டா வந்தவர். அப்ப அவர் வந்து ப்ரோக்ராம் நடந்து அவர்கிட்ட ஸ்பீச்ல சொன்னார், I heard the discipline of the school so much. When I came, from the time I came here, I am looking into the programs. Every program is going dot on time. That is the discipline. My doors are open to your girls, he told me. I was so happy and proud that day. Even other banks, I can remember most of my children went to various other banks, Sampath Bank, Salem Bank, HSBC, like so I was so happy that they recognized the discipline that was maintained in the school. நீங்க ரிட்டையர் பண்ணினேன்னு சொன்னீங்க. ரிட்டையர் பண்ணினா பிறகும் நீங்க வேற எங்கேயாவது இந்த சொன்னீங்க மெடிக்கல் அசோசியேஷன்ல இருந்தேன்னு சொல்லி, அப்ப அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நடந்ததா என்ன மாதிரி மேடம்? நான் சர்வீஸ்ல இருக்கேக்கலையே ஒரு முறை டாக்டர் மாலிக் பெர்னாண்டோ சேர்மன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன கேட்டார், மிஸ்ஸஸ் சுகுநாதன், why don't you join us in the our ethics committee, why don't you join us? Because I have heard so much about the discipline of your school, I want to be there. So I said it was only once a month the meetings I used to go. I think I was there for even after retirement for about 5-6 years I was there. So I contribute. Once the doctors were on strike, so he asked me, what do you think? There are so many things we discussed, they struck me. He said, what do you say? I said, you all study in the common man's funds tax, and now the poor man is penalized for no fault of theirs. They can always struggle and get their what they want through some other way, but not like penalizing the common man. So he said, that's why I asked you to come and contribute. He told me. I can remember that. அது மாதிரி நீங்க எஜுகேஷன் இதுலயும் அந்த பாட இதுல சிலபஸ் இதுல இருந்தேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க பாட விதானத்தில இருந்த நான் நேஷனல் கரிக்குலம் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில இருந்த நாங்கள் ஒரு 15 பேர் இருந்த நான் தான் ஒரு தமிழ் ஆள் அங்க இருந்தது. பிறகு இன்னொரு ஆள் சேர்ப்போம் வந்து ஹிந்து காலேஜ்ல இருந்து அவன் உப அதிபர் வந்தவர். அகாடமிக் அஃபேர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர் இருந்த எங்கட அந்த கல்வி முறைகள் எப்படி போறது இந்த மாதிரி அதுகளை எல்லாத்தையும் வழி நடத்துவதற்கு அந்த அதிலையும் நான் இருந்தேன். புது கரிக்குலம் சேஞ்சஸ் அதுகளும் எனக்கு அது பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் அந்த சேஞ்சஸ் கல்வி விதானங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவதை முதலே நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போகக்கூடியதாக திட்டமிட்டு கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. அதுகளெல்லாம் எனக்கு ஒரு நல்ல அனுபவங்களாகத்தான் அமைந்தது. நீங்க ரிட்டையர் பண்ணின பிறகு என்ன மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் போகுது மேடம்? லைஃப் நாடு சுத்திக்கு திரிகிறது. ஒரு மகள், மூத்த மகள் லண்டனில் இருக்கின்றார். இளைய மகன் கனடாவில் இருக்கின்றார். கூட எனக்கு பேர பிள்ளைகள் அங்க இருப்பதால் கனடாவில் தான் நான் கூட செலவழிக்கிறது. இங்க இலங்கையிலும் இளைய ஒரு மகள் இருக்கிறா. அப்ப நான் 3 நாட்டுக்கும் மாறி மாறி போறதும் அதுல நான் ஒரு தொழில் ஒன்றும் பார்க்க விரும்பவில்லை. நான் டிசைடட் இவ்வளவு காலம் சேவையாற்றினான். இனி எனக்கு ஞாபகம் 2-3 இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் என்ன வர சொல்லி கேட்டவன். கொழும்பு இன்டர்நேஷனல் ஸ்கூல், கொலம்பு சவுத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் உண்டு. அது அந்த
ஹாஸ்பிட்டல் டெய் வேலஸ் ஹாஸ்பிட்டல் ரோட்ல அந்த இருக்குது. ஆன் ஐதர் சைட் ஆஃப் த ரோட் 2 அந்த பிளாக்ஸ் பில்டிங்ஸ் இருந்தது. அவை எனக்கு டிரான்ஸ்போர்ட்டும் தந்து நல்ல பேமெண்ட் தரம் அப்படின்ட்டு எல்லாமே அந்த அங்க அந்த மேனேஜிங் டைரக்டர் அவர் சொன்னார், தாங்கள் ஐயோ மினிஸ்ட்ரியில கதைத்த பொழுது என்ன தங்களுக்கு சொன்னார்களாம், இதுதான் அவன் நம்பரையும் டெலிபோன் நம்பரையும் கொடுத்து சொல்லி இருக்கிறார், எடுங்கோ கூட பள்ளிக்கூடத்தை நல்லா கொண்டு போவான். ஆனா நான் அவர்களுக்கு உடனே மறுக்கவில்லை. எனக்கு 2 மாசம் டைம் தரும் கொண்டு எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் அதுல போக விரும்ப இல்லை. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க வந்த பிறகு எங்களோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வைஸா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி, அப்ப கம்பேரிட்டிவ்லி நாங்க கம்பேர் பண்றது தமிழ் ஸ்கூல்ஸோட எப்பயுமே ராமநாதன் முன்னுக்கு தான் இருந்திருக்குது என்ன மேடம்? ஆமா ஆமா, ஈவன் ஹிந்து காலேஜோட பாக்கல நாங்க கழகம் ஹிந்து காலேஜ் எல்லாம் எங்களுக்கு பிறகுதான் அந்த காலம். இப்ப எப்படி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க மேடம் எங்களோட ஸ்கூல்? நான் அது கதைக்க விரும்பவில்லை. பிள்ளைகளும் கூட படிச்ச நீங்க சொன்னீங்க எங்க போனாலும் பிள்ளைகளை பாக்குறீங்கன்னு சொல்லி, நிறைய பேரோட கண்டாக்ட்ஸ்ல இருக்கிறீங்களா மேடம்? ஓமோம், போதிய அளவு கண்டாக்ட்ஸ்ல இருக்கிறேன். ஃபேஸ்புக்ல இருக்கிறேன், எல்லா வாட்ஸ்அப்லயும் இருக்கிறேன். பிள்ளைகள் கேட்டா இப்ப அண்மையிலும் ஒரு பிள்ளை அவ தான் வவுனியாவில் மத்திய மகாவித்தியாலயத்தில் ஆங்கில ஆசிரியர்னு சொன்னா. இன்னொரு டீச்சர் இப்பதான் மட்டக்களப்பில தான் ரிட்டையர் பண்றேன் மேடம், எனக்கு ஞாபகம் என் மகள் உங்களோட ஆபீஸுக்கு வந்தா, மகள் இப்ப கல்யாணம் முடித்து அமெரிக்காவில இருந்து கனடாவுக்கு போயிருக்கிறாண்டு. அப்ப வந்தா நீங்கள் டாஃபி உங்களுக்கு மேசையில யாரும் பிள்ளைகள் பர்த்டேக்கு கொண்டாந்து கொடுக்குற டாஃபியில வச்சு அவர்களுக்கு கொடுக்குறதாக சொன்னா. டீச்சர்ஸ் இந்த பிள்ளைகள் யாரும் வந்தா கொடுப்பேன். அப்ப அதை நெப்புட்டினா எனக்கு. நீங்க இப்ப என்னடா உங்களோட லைஃப் பத்தி பாக்கக்குள்ளே நீங்க அந்த டைம்ல, அதாவது 70s 60sலயே நீங்க படிச்சு வேலைக்கு போய் பிறகு மேரி பண்ணி அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு பிறகு திரும்ப கேரியர் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க. அப்ப நிறைய இந்த காலத்திலயுமே லேடிஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஒரு ஒரு ஆர்வம் இருந்தாலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் என்று சொல்லி, என்ன மாதிரி நீங்க அட்வைஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். எது முக்கியமோ அந்த எந்த கடமை முக்கியமோ அதை செய்தால் அதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ப்ரையாரிட்டி தான் முக்கியம். நாங்கள் எது முக்கியம் என்று கருதுறோமோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். நான் எனது பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் நான் தொழில் பார்க்கவில்லை. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த நான், அவர்கள் எனது மகனும் இளைய மகன் அவர் நர்சரிக்கு போன பின்புதான் நான் கற்பிக்க தொடங்கினேன். இல்ல அதுதான் இப்ப எப்படியுமே எல்லா நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாயா ஒரு மனைவியா நீங்க இப்ப ஒரு மகளா அப்ப எல்லா அந்த பொசிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ண செய்யக்குள்ள எங்களையும் நாங்க விட்டுறாம செய்யணும் எங்களுக்கு. வேற ஏதாவது நீங்க எங்களுக்கு எதுவும் சொல்ல இருக்குதுன்னு சொல்லுங்க மேடம். நீங்கள் எனக்கு என்ற பிள்ளைகள் சொல்வார்கள், மேடம் உங்களோட வழி நடத்தல நாங்கள் நல்லாக இருக்கின்றோம் என்று. பல பிள்ளைகள் எனக்கு ஆஸ்திரேலியாவில இருக்கிறோம், கனடாவில இருக்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம், நான் யாரை என்று சொல்வது தெரியவில்லை. அவ்வளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறோம். பேரை 1-2 பேரை சொல்லி போட்டு மிச்ச பேரை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் சொல்லுவினம், மேடம் நீங்கள் எங்களுக்கு வழி நடத்துது, நாங்கள் அப்படியே நல்ல வடிவாத்தான் இருக்கின்றோம். சிலர் ஒரு சில பிரச்சனைகள் அப்படி என்று சொன்னா இதுகள் எல்லாம் சிம்பிள் உள்ள லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதை எல்லாவற்றையும் நாங்கள் சமாளிச்சு கொண்டு போகணும் என்றுதான் நான் அவர்களுக்கு புத்திமதி சொல்றது. உங்களோட கதைச்சு கொண்டு இருந்தா நேரம் ஏதாவது கேட்டு கதைக்கணும் போலே ஆசையா இருக்குது. இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துட்டேன். வேறொரு சந்தர்ப்பத்துல நான் உங்களோட இன்னும் கதைக்கிறதுக்கு எனக்கு ஆவலா இருக்கு. எங்களோட நேர்களுக்கு சொல்ல விரும்பி நீங்க உமன்ஸ் டேக்கு வாழ்த்துன்னு சொல்லிட்டு நாங்க முடிச்சு கொள்ளலாம் மேடம். விமென்ஸ் டேக்கு உங்கள் நேயர்கள் எல்லோரும் சந்தோஷமாக அந்த தினத்தையும் கொண்டாடி உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்குமாறு நான் வாழ்த்துகிறேன்.
தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி மேடம். வணக்கம். வணக்கம்.